ஆடியோ எல்லாம் ஓகேவா இருக்கா? எஸ், பர்ஃபெக்ட். ஓகேம்மா, பர்ஃபெக்ட்டா இருக்குமா? பர்ஃபெக்ட் மேம். ஓகே ஓகே, தேங்க் யூ. Okay, so good morning. Welcome to class. Voice break ஆகுது. First activity revise now in a different voice break ஆகுது. சரி நான் சொல்லுங்க. ஓகே, ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நெட்வொர்க் பேண்ட்வித் இதா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? இந்த மாதிரி நெட்வொர்க் லேக் ஆகிறதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் கிளவுட் கம்ப்யூட்டிங். லேட்டன்சி. ஸோ நெட்வொர்க் லேட்டன்சி அதிகமா இருக்கு. வெரி குட். லேட்டன்சி. ஸோ லேட்டன்சி அதிகமா இருக்கனால ஸ்லோவா இருக்கா, கம்மியா இருக்கனால ஸ்லோவா இருக்கா? கம்மியா இருக்கனால. ஓகே, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? நெட்வொர்க் லேட்டன்சி அதிகமா இருக்கும்போது ஃபாஸ்ட்னஸ் கம்மியா இருக்குமா, அதிகமா இருக்குமா? சரி, ஓகே, நம்ம இப்ப ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ரெடியா இருக்கோம். ஸோ எல்லாரும் kahoot.it போங்க. kahoot டாட் டைப் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு நெட்டு. ஓகே, கேம் பின் வந்து லோட் ஆன உடனே எல்லாரும் என்டர் பண்ணுங்க. kahoot.it கொடுத்துட்டு இந்த கேம் பின் என்டர் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க என் ஸ்கிரீன் பார்க்கணும். ஆன்சர் வந்து உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லயோ நீங்க kahoot.it அப்படிங்கிற சைட்ல போயிருப்பீங்க, அங்க என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? கேம் பின் நான் சாட் பாக்ஸ்லயும் போடுறேன், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. Kahoot ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களுக்கு kahoot.it. அம்மா எப்படிமா போணும்? சார் kahoot.it ஒரு வெப்சைட் நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், அதுக்குள்ள போயிட்டு இந்த பின் கேம் பின் என்டர் பண்ணணும். செய்யணுமா? இதுலயே கிளிக் பண்ண இல்ல புதுசா ஒரு Chrome விண்டோ ஓபன் பண்ணிக்கோங்க சார். அதுல போயிட்டு kahoot.it அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ amazon.in அப்படின்னு ஓபன் பண்ணீங்களா, அந்த மாதிரி kahoot.it அப்படின்னு ஓபன் பண்ணுங்க. பண்ண உடனே இந்த மாதிரி வெப்சைட் ஓபன் ஆகும். ஓகே, அதுல வந்து கேம் பின் அப்படின்னு கேட்கும். அதுல இந்த நம்பர் கொடுக்கணும், 2685226 கொடுக்கணும். உங்களுக்கு ஆன்சர் செலக்ட் பண்ணும்போது சிம்பிள்ஸ் மட்டும் வரும். இங்க ஸ்கிரீன்ல வர கரஸ்பாண்டிங் क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும் நீங்க ஆப்ஷன்ஸ். ஸோ ரெண்டு ஸ்கிரீனையுமே பார்க்கணும், என்னுடைய ஸ்கிரீனையும் பார்க்கணும். உங்களுதுல ஆன்சர் பண்றதுக்கு அதனுடைய சிம்பிள்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ 17 பார்ட்டிசிபென்ட்ஸ், ஜஸ்ட் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். நெட்வொர்க் லேட்டன்சி பத்தி சொல்லலாம்ல? கண்டிப்பா. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, நான் குவிஸ்ல அந்த क्वेश्चन கேட்டிருக்கேன், நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம் அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் வெயிட் பண்ற நேரத்துக்கு கேட்கலாமே சொன்னேன். சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால தான் பர்பஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, யார் ஆன்சர் கரெக்ட்டா பண்றீங்கன்னு பாக்கணும். ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? 17 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கோம். ரெடியா? ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் क्वेश्चंस இதுல பாருங்க, நான் ரீட் அவுட் பண்றேன் உங்க பெனிஃபிட்காக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
So benefits that a cloud environment has over a physical environment. Screen பாருங்க. Physical environment ஓட நம்ம cloud environmentல என்ன benefits இருக்கு? So answer என்னது? All of the above. All of the above. So high availability, auto scaling, disaster recovery, fault tolerance, resilience இது எல்லாமே cloud environment உடைய benefit தான் physical environment. ஓகேங்களா? So next போவோம். இப்போ யார் லீடிங்ல இருக்கா? அசார், மனோஜ், அப்புறம் சௌமியா இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चंस போலாமா? What are the advantages of auto scaling? So auto scaling னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் cloud. So இதுல என்ன அட்வான்டேஜ்? ஆட்டோ ஸ்கேலிங் போகணும். So answer என்னது? So availability. So நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் டைம் ஆட்டோ ஸ்கேலிங்ல? ஒரு மொத்தம் 3 மெஷின்ஸ் வேணும், விர்ச்சுவல் மெஷின்ஸ் வேணும் நம்ம டிஃபைன் பண்றோம். அதுல ஒரு மெஷின் வந்து ஏதோ ரீசன்க்காக டை ஆயிடுச்சு, ஐ மீன் நாட் அவைலபிள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நியூ மெஷின்ஸ் ஸ்பின் அப் ஆகி நமக்கு எப்பயுமே அவைலபிலிட்டி வந்து ஹையா இருக்கும். அதே சமயத்துல காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டரா இருக்கும். ஏன் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெட்டரா இருக்கும்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒன்று வந்து அவைலபிலிட்டி, எப்பயுமே யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க வெப்சைட் அவைலபிளாவே இருக்கும். ஏன்னா எப்பயுமே டிசைட் கெப்பாசிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் பெட்டரா இருக்கும்? how much you use, how much you pay அப்படிதானே மேம்? எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கேற்றப்ப நம்ம பே பண்ணிக்கலாம். மினிமம் யூசேஜ் மினிமம் யூ கேன் பே, மேக்ஸிமம் யூசேஜ் மேக்ஸிமம் யூ கேன் பே. ஸோ அது எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? வெரி குட், நீங்க ஆன்சர் பண்ணது. ஸோ எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் ஹெல்ப் பண்ணும் நமக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் யூசேஜ்? நம்மளால மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஃபைன் பண்ணிக்க முடியும். எப்பப்பெல்லாம் நமக்கு ஸ்பைக் அதிகமா, டிராஃபிக் அதிகமா இருக்கோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் பே பண்ண போறோம். யூஸ் பண்ணாத நேரத்துல மினிமம் எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டரா இருக்கும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபால்ட் டாலரண்ட். ஃபால்ட் டாலரண்ட்னா ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா உங்க வெப்சைட் டவுன் ஆகாது இல்லையா? ஸ்டில் நீங்க வந்து அதை டாலரேட் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஃபால்ட் டாலரண்ட்னா என்னது? ஃபால்ட் எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அதை வந்து எவ்வளோ டாலரேட் பண்ணி எவ்வளோ குயிக்காக ரெக்கவர் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் ஃபால்ட் டாலரண்ட். ஸோ இது என்ன பண்ணும்? வித்தின் செகண்ட்ஸில், மில்லி செகண்ட்ஸ்லையோ நீங்கள் என்ன டைம் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேப்பில் இன்னொரு நியூ மிஷின் அதே மாதிரி அதே கான்ஃபிகரேஷன் அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அதே ரெக்குயர்மெண்ட்டில் உங்களுக்கு ரேம்ப் அப் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அவைலபிளாக இருக்கும், ஃபால்ட் டாலரண்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டராக இருக்கும். நம்ம அந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அந்த என்ன சொன்னீங்க? ஸ்பைக் டைப்ல, டிராஃபிக் டைப்ல. இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, நம்ம எவ்வளோ நீங்க சொன்னீங்க இல்லையா, எவ்வளோ யூஸ் பண்றோமோ அவ்வளோ பே பண்ணணும். எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? நம்ம மேனுவலா ஒவ்வொரு டைமும் போய் எனக்கு 5 மிஷின் வேணும், 10 மிஷின் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் மேக்ஸிமம் மினிமம்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அமேசான் பிக் பில்லியன் சேல்ஸ் வரும்போது என்ன பண்ணலாம்? அப்போ நிறைய யூசர் சக்சஸ் பண்ணுவாங்க, அப்போ நிறைய மிஷின்ஸ் வேணும். அதுவே நம்ம மேக்ஸிமம் டிஃபைன் பண்ணதை வச்சு அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கும். சப்போஸ் யூசேஜ் இல்லாம நார்மல் டேஸ்ல வந்து கம்மியாயிடும். அப்ப நீங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் என்னது? நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவுதானே பே பண்ண போறோம். 10 மெஷின்ஸ் யூஸ் பண்ணா அதுக்குரிய கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ், அதுக்குரிய CPU, அதுக்குரிய மெமரி, ஓகே மேம். அந்த எலாஸ்டிசிட்டி அந்த இது சொல்றேன். எக்ஸாக்ட்லி. ஆமா. ஓகே ஓகே, थैंक यू. ஓகே, சௌமியா லீடிங் இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? எல்லாரும் போலாம் வாங்க, எல்லாரும் வெளிய வாங்க. பேசல்னா மியூட் பண்ணிடுங்க. சாரி, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்ல போறோம். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் மேக்ஸ் அப் த கிளவுட். சோ the cloud டெக்னாலஜில என்ன ஸ்கேலிங் யூஸ் பண்றோம்? வெர்டிகல் ஸ்கேலிங்கா, ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கா? ஹரிசாண்டல் ஸ்கேலிங் மேக்ஸ் அப் த கிளவுட் அப்படினா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்றோம். வெரி குட், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான் கிளவுட் டெக்னாலஜில வந்து மேஜர் சேஞ்ச் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நம்மளால எத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணாலும் சேம் மிஷின்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர்.
ஓகே, சௌமியா தான் லீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். AWS stands for இதனுடைய அப்ரிவேஷன் என்ன? சூப்பர், மெஜாரிட்டி எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. AWS stands for Amazon Web Services. ஓகேங்களா? ஸோ லீடர் போர்ட் சேஞ்ச் ஆகவே இல்லை, சேம் as last time. Next, true or false? In horizontal scaling, computing capacity can be increased by adding RAM or CPUs to a virtual machine. True or false? In horizontal scaling, computing capacity can be increased by adding RAM or CPUs to a virtual machine. ஃபால்ஸ். ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். நிறைய பேர் ட்ரூ போட்டீங்க, நினைச்சு இதுல கன்ஃபியூஸ் ஆகுங்கன்ட்டு. நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல என்ன பண்ணுவோம்? ஒரே சேம் மிஷின்ல நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த மாதிரி ரேமையோ சிபியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து பண்ண முடியாது இல்லையா? அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். 8 GB தான் அதனுடைய மேக்ஸிமம் ஸ்டோரேஜ்னா அவ்வளவுதான், அது மேல பண்ண முடியாது. ஆனா ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல அப்படி பண்ணாம சேம் 4 GB மிஷின் வந்து காப்பீஸா எடுக்கலாம், மல்டிபிள் காப்பீஸா எடுக்கலாம். ஸோ 4 காப்பீஸ், 3 காப்பீஸ், 10 காப்பீஸ். இதுதான் வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஸோ இது வந்து தப்பு. ஆன்சர் என்னன்னா, வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல தான் உங்க கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டியை நீங்க வந்து ரேம் அண்ட் சிபியூ இன்க்ரீஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? நான் அந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் பண்றதுக்கு காரணம் இது ரொம்ப முக்கியம், ஹரிசாண்டல் ஸ்கேலிங், அதுக்காக தான். ஸோ ஹரிசாண்டல் ஆக்சுவலி இந்த இடத்துல இன்க்ரீஸ்டு பை ஆடிங் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு என்னவோ ஒரு பேரலா ஆட் பண்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கிறது. சோ அதனால ஐ திங்க் many answers கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, கரெக்ட். okay can be increased by increasing the existing value of RAM or CPU ன்னு கேட்டிருந்தா எல்லாருமே கரெக்டா சொல்லிருப்போம். ஏன்னா நானும் தப்பா சொல்லிட்டேன், அதனால ஓகே, புரியுது. பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கு. கரெக்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓ, கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு லீடர் போர்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்தது 6th. Restoring critical systems after a catastrophic event like natural disaster is called as. Catastrophic event natural disaster, flood, earthquake அந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு சிஸ்டம் ரீஸ்டோர் பண்றோம்ல, இந்த டேர்முக்கு என்ன கிளவுட்ல இல்ல கிளவுட்னு கூட இல்லை ஜென்ரலாக? ஸோ இதுலேயும் மெஜாரிட்டி எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. டிசாஸ்டர் ரெக்கவரி. எவ்வளோ குயிக்காக நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும்? ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளால வந்து ஒரு காப்பி ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஒரு காப்பில இருந்து அந்த இதை கொண்டு டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணலாம். இல்லை சிஸ்டமே வந்து இன்னொரு ரீஜன், இப்போ வந்து சைனால வந்து கோவிட்னால பயங்கரமா இம்பாக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா சைனால இருக்க அதே மாதிரி சேம் செட்டப்பை நம்ம வந்து இன்னொரு டோட்டலா டிஃப்ரெண்ட் கண்ட்ரில, ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியா இதில் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளால டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ ஏசியால இருந்து அங்கே என்ன டேட்டாலாம் காப்பி எடுத்து வச்சிருக்கேன், என் சைட்டெல்லாம் அப்ளிகேஷன் அங்கேயும் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது என்னால் இமீடியட்டாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ குயிக்காக ரெக்கவர் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது. இதில் நம்ம வந்து பிரைமரி லொக்கேஷன், செகண்டரி லொக்கேஷன் வச்சுக்கலாம், ரெண்டுத்தையுமே ஆக்டிவாக வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய பைசா பே பண்ணனா சைனால இருக்க லொகேஷன்லயும் டேட்டா எப்பயுமே அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏசியா பசிபிக்லயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படி காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணோம்னா பிரைமரி லொகேஷன் சைனாவை எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கிட்டு இந்த செகண்டரி லொகேஷன் இருக்கு இல்லையா ஏசியா பசிபிக், அதை வந்து செகண்டரியா பேசிவா வச்சுக்கணும். பேசிவ்னா இன்ஆக்டிவா வச்சுக்கணும், ஓடவே ஓடாது, வேணுங்கும் போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ எப்படியா நம்மளால வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது எவ்வளோ குயிக்கா ரீஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ மனு, பிரியா, அதுக்கப்புறம் சாண்டி இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, இதான் நான் ஏற்கனவே கேட்டேன் ஸ்டார்டிங்ல. தென் மோர் நெட்வொர்க் லேட்டன்சி மீன்ஸ் த வெப்சைட் லோட் ஃபாஸ்டர். அதெல்லாம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க.
The more network latency means the website load faster. ஓகே, ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னு நினைச்சேன். நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபால்ஸ். லேட்டன்சினாவே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லேக், அதாவது ஸ்லோ ஆகுறது. லேட்டன்சினாவே லேகிங், பிஹைண்ட், சம்வேர் டைம். அதுக்கு டிராவல், அந்த நெட்வொர்க் வந்து டிராஃபிக் வந்து நெட்வொர்க் கேபிள் வழியா தானே போகணும். அது டிராவல் பண்ணி போறக்கூடிய ஸ்பீடு வந்து குறையுது. ஸோ ஆப்வியஸா நிறைய நெட்வொர்க் லேட்டன்சி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய வெப்சைட் வந்து ஸ்லோ ஆயிடும். ஸோ லெஸ் நெட்வொர்க் லேட்டன்சினா தான் உங்க வெப்சைட் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஸோ லேட்டன்சினாவே இனிமேல் எல்லாரும் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், லேட்டா வருதுன்னு வச்சுக்கோம். லேட்டன்சி, லேட், அதுலேயே அந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் இருக்கு இல்லையா. லேட்டன்சி மீன்ஸ், மோர் லேட்டன்சி மீன்ஸ் இட்ஸ் கெட்டிங் லேட்டர் ஆர் ஸ்லோயர் டு லோட் யுவர் வெப்சைட். ஸோ எப்போ எந்த ரீசனுக்காக லேட்டன்சி அதிகமாக இருக்கும் யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா? நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம். எப்போ நெட்வொர்க் லேட்டன்சி அதிகமாக இருக்கும்? நிறைய பேர் ஒரே நேரத்துல அப்லோட் பண்ணலாம். நிறைய கண்டென்ட். ஓகே, சரி. நிறைய கண்டென்ட் நம்ம அப்ப ஸ்டோரேஜ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணோம். பர்சன் ஒரே நேரத்துல டிராவலிங் அதிகமா இருக்கும்போது, மல்டிபிள் பீப்புள் அட் அ டைம்ல ஒரு வெப் சர்வரை ஓபன் பண்ணும்போது. இது கூட கரெக்டான ஆன்சர் இல்ல. ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொன்னேன், நெட்வொர்க் வந்து இந்த டிராஃபிக் வந்து இன்டர்நெட்லாம் எப்படி போகுது, ஒரு நெட்வொர்க் வழியா தானே போகுது, கேபிள் இல்லையா. சோ அது நிறைய நேரம் டிராவல் பண்ணா என்ன ஆகும், ஸ்லோ ஆயிடும் இல்லையா. அது டிராவல் பண்ற டைம் டிராவல் அதிகமாகுது. அப்ப லொகேஷன் மேட்டர்ஸ். நீங்க எவ்வளவு தூரம் நீங்க உங்க அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடிய யூசர் எவ்வளவு லொகேஷன்ல இருக்காங்கறத பொறுத்து இருக்கு. அதுக்கு தான் கிளவுட்ல வந்து எட்ஜ் லொகேஷன்ஸ்னு நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். ஸோ அவங்க அதை வச்சு நெட்வொர்க் லேட்டன்சியை கண்டிப்பா வந்து குறைச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபாஸ்ட் ஆயிடும், உங்களுடைய வெப்சைட்லாம் ஃபாஸ்ட் ஆகும். அதை பண்றதுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன ஆன்சரும் கரெக்ட். இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாம் வந்து நிறைய வீடியோ, இமேஜஸ், அதிகமா மெமரி எடுத்துக்கிற கண்டென்ட் எல்லாம், ஃபாஸ்ட் லேட்டா லோட் ஆகிற கண்டென்ட் எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க ஒரு இதுல லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது எனிவே சேஞ்ச் ஆகாது. அது வந்து நம்ம டக்குன்னு எடுத்தோடனே அது ஃபர்ஸ்ட் லோட் ஆயிடும். குயிக்கா மத்தனுடைய டைனமிக் கண்டென்ட் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெட்வொர்க் லேட்டன்சினாவே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா கிளவுட்ல வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நெட்வொர்க்கிங்கிற கான்செப்ட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஒரு மெஜாரிட்டியான ஒரு இதா பார்ப்பாங்க. அதுலதான் செக்யூரிட்டி வரும், அதுலதான் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுதான் எல்லாமே. ஓகேங்களா. ஓகே, இதுல யார் இப்ப லீடிங்ல இருக்கா? மனோ, சௌமியா, டிகே யாருன்னு தெரியல. ஓ, திலீப் கிஷோர். ஓகே ஓகே. The last question, 8th. Resiliency refers to a system's ability to stay operational during below abnormal conditions. எந்தெந்த abnormal conditionsல ரெசிலியன்சி வந்து இதாகும், சிஸ்டம் ஆபரேஷனலா இருக்கும். அப்நார்மல் கண்டிஷன் நம்ம எதெல்லாம் சொல்றோம்? ஸோ இதில் என்ன பண்ணோம், ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபவ். இது எல்லாமே அப்நார்மல் கண்டிஷன்ஸ் தான். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது. ஸ்பைக்ஸ் அண்ட் டிராஃபிக் டு எர்த். நீங்க எல்லாருமே போன கொஸ்டினுக்கு லேட்டன்சி எப்போ எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. எப்பப்பெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரலாம், நிறைய பேர் ஒரே டைம்ல உங்க சைட்டை அக்சஸ் பண்ணும் போது அதுதான் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம். சடன் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அதுக்கப்புறம் யாராவது வந்து ஒரு மிடில் மேன் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க, த்ரெட்ஸ். இந்த மெலிசியஸ் பீப்புள் வந்து உங்களுடைய இதை சிஸ்டம் இன்ட்ரூட் பண்ணி தேவையில்லாத உங்க சைட்டை டவுன் பண்றதுக்காக நிறைய கண்டினியூஸா ரெக்வஸ்ட் கொடுத்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் ஒரே டைம்ல கொடுக்கும்போது அப்படியே ஜாம் ஆயிடும். ஸோ இதையும் அவாய்ட் பண்ணணும். அதுவும் ஒரு அப்நார்மல் கண்டிஷன் தான், அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். சிலது பிளான்டா இருக்கலாம், சிலது அன்பிளான்டா இருக்கலாம். இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டைம்ல நீங்க பிளான் பண்ணி உங்க சிஸ்டம் ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களால அந்த அப்நார்மல் கண்டிஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு டேர்முக்கு பேர் தான் ரெசிலியன்சி. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே. ஸோ யாரு வின்னர்னு பார்ப்போம். 3rd பிளேஸ், அது யார் நேம்னு எனக்கு தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. 2nd சௌமியா, 1st வந்து மனோ. சூப்பர், கிரேட். இதுல வந்து ரன்னர்ஸ் அப் வந்து பாண்டா அண்ட் டிம்
அப்படின்னு போட்டிருக்கீங்க. பாண்டா இட்ஸ் மீ. ஓ கிரேட். ஓகே. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். நல்லா அலர்ட்டாக எல்லாரும் கவனிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இப்போ டக்குன்னு போகலாம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட்லாம் மறக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு கான்செப்டும் க்ளவுடினுடைய கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். அதனால தான் நம்ம க்ளவுடே போகிறோம். ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது த ரீசன் வை வி ஆர் கோயிங் ஃபார் க்ளவுட் வந்து அதான் மெயின் ரீசன். ஓகேங்களா? அந்த லேட்டன்சிக்கு துர்காஜி சொன்னா போல நானும் அதான் இங்கே சேட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. லேட் அப்படின்னு அந்த வார்த்தையிலே இருக்கு இல்லையா? ஸோ அதை தமிழில் மொழிபெயர்க்கிறீங்கன்னா தாமதம் அல்லது கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும் நிலை. நம்ம இதையே வந்து மறை வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஒரு பொருளை அது ஒரு டெஃபினேஷன் வரும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ துர்காஜி. ஓகே ஜி. ஸோ இல்லாட்டி மறந்துடும் நமக்கு ஒரு தடவை கன்ஃபியூஸ் ஆகிடாது. அந்த லேட்டுங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும். எவ்வளோ குயிக்காக அந்த ஃபால்ட்டை வந்து அது டாலரேட் பண்ணிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது ஃபெயிலியரை அப்படிங்கிறது. அவைலபிலிட்டி நம்ம பேசணும். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் 99.9% அப்படின்னு அவைலபிலிட்டி சொல்லுவோம். அப்போனா ஒரு 1 இயருக்கே மொத்தம் 1 ஹவருக்கு கம்மியாக தான் உங்கள் டவுன் டைமே இருக்கும். ஸோ உங்களுடைய எஸ்எல்ஏ என்னன்னு பார்க்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ நேரம் டவுன் டைம் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணோம். இதில் என்ன, த மோர் அவைலபிலிட்டி ஐ மீன் விச் மீன்ஸ் நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணும், என்ன ட்ரேட் ஆஃப் சொன்ன லாஸ்ட் டைம்? வாட் இஸ் த ட்ரேட் ஆஃப்? அவைலபிலிட்டி அதிகமாகணும்னா டவுன் டைம் குறையும். அப்போ டவுன் டைம் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இல்லையா? அப்போ யூ ஹாவ் டு பே மோர். சில சர்வீசஸ்லாம் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும் வித் மோர் பட் டவுன் டைம் வந்து கம்மியாக இருக்கும். கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனாக இருக்குது, என்னுடைய வந்து ஒரு மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் டவுன் டைமே கிடையாது, கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் ஹையர் அவைலபிலிட்டி பட் யூ ஹாவ் டு பே மோர். ஓகேங்களா? எல்லாமே க்ளவுடை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக இப்போ நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி, ஃபால்ட் டாலரன்ஸ், அவைலபிலிட்டி, ஆட்டோ ஸ்கேலிங், இந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாவே நீங்கள் உங்களது ரோபஸ்டா ரெசிலியன்ட் சிஸ்டமை கிரியேட் பண்றீங்க. அப்படின்னா யூ ஹாவ் டு எண்ட் அப் பேயிங் அடிஷ்னல் மணி, அடிஷ்னல் காஸ்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க சும்மா போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, ட்ரையல் பார்த்து விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் லான்ச் பண்ணி பாக்குறீங்க, ஹோஸ்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா அங்க போயிட்டு டிசாஸ்டர் ரெக்கவரி, ஹை அவைலபிலிட்டிலாம் அதிகமாக போகக்கூடாது. அப்போ உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போ எதுக்கு யூஸ் பண்றோமோ லைவ் என்விரான்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். சும்மா டெஸ்ட் பண்றதுக்கு, லேப் எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நிறைய காஸ்ட் சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெசிலியன்சி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எல்லாமே அந்த குயிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மறக்காது, மைண்டில் அப்படியே இருக்கும். நெட்வொர்க் லேட்டன்சி யுனைடெட் ஸ்டேட்ஸில் உங்களுடைய வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணாலும் யூரோப்பா, ஏசியாவில் இருக்க யூசருக்கு ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணி வரணும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். எட்ஜ் லொக்கேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப அதிக ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ஒரு லோக்கலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். S3 பக்கெட்னு சொல்லுவோம். ஸோ அந்த S3 பக்கெட்டுங்கிற AWS S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது குயிக்காக அது லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் வந்து இன்னைக்கு ஆக்டர்ஸ் இன் கிளவுட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ நம்ம எப்படி நம்ம ஒரு நார்மலாக வேரியஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி கிளவுட்லேயும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. மெயின் பர்சன் யாரு, இன்டர்மீடியேட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கிளவுட்னா ஒரு எக்கோ சிஸ்டம் இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிளவுட் கன்சியூமர். கிளவுட் கன்சியூமர்னா யாரு? அதை கன்சியூம் பண்ண போறவங்க, யூஸ் பண்ண போறவங்க, நம்ம தான் கன்சியூமர். ஸோ கன்சியூமர் எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் யார் வேணாலும் கன்சியூமரா இருக்கலாம் இல்லையா? எனி எக்ஸாம்பிள்? கிளவுட் கன்சியூமர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிளவுட்? எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னென்ன யூஸ் கேஸ் இருக்கு? இப்போ நான் வந்து இந்த கன்சோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது AWS உடைய கன்சோல். நான் போய் எனக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணும், இல்லை எனக்கு டேட்டா பேஸ் வேணும்,
அப்படின்னு சொல்லி நான் போய் டைப் பண்ணி எனக்கு வேணுங்கிறத நான் போய் குயிக்காக லான்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கன்சியூமர் யாருனாலும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, நான் ஒரு ஸ்டார்ட் அப்லாம் வச்சிருக்கல. ஐ எம் ஜஸ்ட் அ நார்மல் பர்சன். நான் உங்களுக்காக டெமோ காமிக்கிறதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு யூஸ் கேஸ் யார் கன்சியூம் பண்ணுவா? மேஜரா யார் கன்சியூம் பண்ணுவா? கம்பெனிஸ் மேம், இன்ஸ்டிடியூஷன்ஸ். வெரி குட். ஸோ நீங்கலாம் இப்போ கிளவுட் கிளாஸ் எதுக்கு அட்டென்ட் பண்றீங்க? நாளைக்கு போய் நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி, இந்த ஸ்கில் செட் எல்லாம் அப்ளை பண்ண போறீங்க உங்க ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. ஸோ அவங்க தான் மேஜர் கன்சியூமரா இருப்பாங்க. நம்மலாம் சும்மா ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் வச்சே ஓட்டிடுவோம். 1 இயர் ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு இமெயில் ஐடி வச்சு இன்னொரு ஃப்ரீ டயர் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிடுவோம். நம்மளால அவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது கிளவுட், கரெக்டா? கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கு. ஸோ இந்த மேஜர் ஆர்கனைசேஷன்ஸ் தான் வந்து இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. டிசாஸ்டர் ரெக்கவரி, ஹை அவைலபிலிட்டி, ஃபால்ட் டாலரண்ட், ஆட்டோ ஸ்கேலிங். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ யாரெல்லாம் கன்சியூமர்ஸ்? இண்டிவிஜுவல் பர்சன் லைக் அஸ், ஆர் இட் மைட் பி ஏ பிக் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் மெயினா வந்து என்னன்னா அவங்க எல்லாம் வந்து பே பண்ணுவாங்க. சோ பேயபிள் நம்ம எல்லாம் வந்து பே பண்ணாம இருப்போம். சோ அவங்களுக்கு இன்கம் நம்மளும் பே பண்ணலாம், நம்மளும் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, நமக்கு அது நெசசிட்டி இல்லன்றப்ப நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்ல. பட் அதெல்லாம் வந்து பேயபிள். நிறைய அட்வான்ஸ் லெவல் அந்த இதுவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அதுல இருக்க அடிஷனல் இதெல்லாமே அதான் ஆக்சுவல் கிளவுட் அட்வான்டேஜஸ். அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிப்பாங்க. சோ நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு அந்த மாதிரி பே பண்ணிக்குவாங்க. எல்லாமே அக்ரிமெண்ட். ஓகே, நான் இவ்வளவு யூஸ் பண்ண போறேன், இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண போறேன், இத்தனை டேஸ் யூஸ் பண்ண போறேன், இத்தனை இயர் யூஸ் பண்ண போறேன். அது அந்த மாதிரி கன்சியூமருக்கும் ப்ரொவைடருக்கும் அக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம திருப்பி யாரை யூஸ் பண்றோம்? கிளவுட் ப்ரொவைடர். ஸோ கிளவுட் கன்சியூமர் இதை யூஸ் பண்ண போறவங்க, ப்ரொவைடர் வந்து அதை கொடுக்க போறவங்க. ஸோ யாரெல்லாம் கிளவுட் ப்ரொவைடர்? அமேசான், மைக்ரோசாஃப்ட். வெரி குட். அமேசான், மைக்ரோசாஃப்ட். வேற? கூகுள். அவ்வளவுதானா? அஷூர் நெட் மேம். அஷூர். அஷூர் தான் மைக்ரோசாஃப்டோட இது. ஓகே. கூகுள் இதை என்ன சொல்லுவாங்க? ஜிசிபி சொல்லுவாங்க, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். வேற? ஐபிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி ப்ளூ மிக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஐபிஎம்மும் வந்து கிளவுட் ப்ரொவைடர், அவங்களும் மேஜர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். அப்புறம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அலிபாபா கிளவுட், கரெக்டா? ஸோ இவங்கெல்லாம் வேரியஸ் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அதை கொடுக்குறவங்க. காசு நம்ம கன்சியூமர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு என்ன சர்வீஸ் அவங்களுக்கு வேணுமோ அதை கொடுக்க போறவங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ், அசூர், மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட், ஐபிஎம் கிளவுட் இருக்கு, ஆரக்கிள் கூட ரொம்ப ஃபேமஸான கிளவுட் ப்ரொவைடர். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஏடபிள்யூஎஸ் தெரியும், அமேசான் தெரியும், மைக்ரோசாஃப்ட் தெரியும் இருக்கு. ஆனா ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது பெனிஃபிட்டோ, எது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு தேவையான ஃபீச்சர் எதுல இருக்கோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாருமே ஏடபிள்யூஎஸ் தான் லீடிங்ல இருக்கு, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர் இருக்கு, அப்புறம் வந்து கூகுள் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் யாரு எப்படி அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து கார்ட்னர் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ட்னர்ங்கிறவங்க தான் ஒவ்வொரு இயரும் சில மெட்ரிக்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்க எப்படி குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி வந்து லீடர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா டாப்ல, இல்லாட்டி நீங்க உங்களுக்கு நான் இதுலயே கூட காமிக்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு இயரும் புதுசாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இது ஆனால் ஆக்சுவலாக பே பண்ணி வாங்கணும், நம்ம இதில் பார்த்துக்கலாம் டைரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் இதை போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்ல. ஏன் அப்படின்னா அவங்க தான் லீடர். இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ தே ஆர் ப்ரவுட் டு பி கால்ட் அஸ் த லீடர், எமர்ஜிங் லீடர் ஆர் டாப் பெர்ஃபார்மர் இன் த மார்க்கெட். த மேஜிக் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. இதை கொடுக்குறவங்க வந்து கார்ட்னர்,
இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கவங்க லீடர்ஸ். யார் 3 பேர் இருக்காங்க லீடர்ஸ்? AWS, மைக்ரோசாஃப்ட், ஃபாலோட் பை கூகுள். அதே மாதிரி விசனரிஸ், அலிபாபா கிளவுட் இருக்காங்க. நீஸ் பிளேயர்ஸ்னா நீஸ் ஸ்கில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது மட்டும் கொடுப்பாங்க, யூஸ் கேஸ் மட்டும், ஒரு பெனிஃபிட் அதுல அது யூஸ் பண்றதுனால எல்லா இதுவும் இருக்குமான்னு தெரியாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் பிக் டேட்டால அவங்க வந்து யூனிக் ப்ராடக்ட் கொடுக்கலாம், யூனிக் சர்வீஸ் கொடுக்கலாம், இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொடுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தர் கண்டெய்னர்ஸ்ல ஒன்று கொடுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நீஸ் பிளேயர்ஸ். சேலஞ்சர்ஸ்னா சம்வேர் புதுசா என்ட்ரா வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் லீடிங்ல இருக்கா? AWS, அதுக்கப்புறம் அசூர். அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டுத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மேஜர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், கன்சியூமர் சொல்லிட்டோம், ப்ரொவைடர் சொல்லிட்டோம். அடுத்தது யார் இருக்காங்க? கிளவுட் புரோக்கர். புரோக்கர். ஸோ புரோக்கர் எதுக்கு வேணும்? எனி கெஸ்? அவர் புரோக்கர்னாவே ஒரு இன்டர்மீடியேட்டரா இருப்பாங்க, ரைட்டா? ஸோ ஏன் நமக்கு கிளவுட் புரோக்கர் வேணும்? இப்போ நம்ம இப்பயோ எத்தனை பார்த்தோம் நம்ம சாட் படி. AWS இருக்கு, அசூர் இருக்கு, அப்புறம் IBM கிளவுட் இருக்கு. ஆனா எனக்கு வந்து என்னால சூஸ் பண்ண முடியல கரெக்டா எங்க ஆர்கனைசேஷனுக்கு எனக்கு எந்த கிளவுட் ப்ரொவைடர் சூஸ் பண்ணலாம். என்னோட யூஸ் கேஸ் வந்து பேஸ்ட் ஆன் மை யூஸ் கேஸ் நான் யாரை கரெக்டா சூஸ் பண்ணும், யார்கிட்ட எந்த ப்ரைஸ் கம்மியா இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேபி ஒரு எக்ஸ்பர்ட் தெரிஞ்சவங்க எல்லா கிளவுடை பத்தியும் அனலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட போனா என்ன பண்ணுவாங்க, ஈஸியா சொல்லுவாங்க, ஓகே உங்க யூஸ் கேஸ் இதுவா, உங்க பட்ஜெட் இதுவா, உங்களுக்கு நான் இது நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ஏன் வந்து அசூர்ல வந்து நீங்க ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் ஏற்கனவே யூஸ் பண்றவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்குலாம் ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ மைக்ரோசாஃப்டே செலக்ட் பண்ணீங்க, கிளவுடே செலக்ட் பண்ணீங்கன்னா ஹைபிரிட் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கு. உங்க லைசன்ஸ் எடுத்துட்டு போய் மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸை வச்சு நீங்க 40% 30% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில அடிஷ்னல் அட்வைஸ்லாம் நம்ம கொடுத்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கிளவுட் புரோக்கர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். யார் அந்த கிளவுட் புரோக்கர்னா, சம்டைம்ஸ் ஆர்கனைசேஷனே கிளவுட் புரோக்கரா இருக்கும். ஃபார் அக்சென்சர் அவங்களாம் மேஜரா அதை அப்ளை பண்ணுவாங்க. அக்சென்சர், இன்ஃபோசிஸ், யாரெல்லாம் மல்டி கிளவுட் டெக்னாலஜி தெரியுதோ அவங்கலாம் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் கிளவுட்ல மல்டி கிளவுட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண முடியும். இதுல எது பெனிஃபிட், எதுல டிராபேக்ஸ் இருக்கு, எதுல காஸ்ட் எப்படி இருக்கு, இவங்களுடைய நேச்சர் ஆஃப் இது எப்படி இருக்கும், எல்லாமே நம்மளால அனலைஸ் பண்ணி சொல்றவங்க தான் கிளவுட் புரோக்கர். ஸோ இன்னொருத்தங்க இருக்காங்க கிளவுட் ஆடிட்டர். கிளவுட் ஆடிட்டர் யாரு? எனி கெஸ்? எதுக்கு ஆடிட்டர் வேணும்? ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க? நார்மலா சாரி திருப்பி சொல்லுங்க. யார் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க என்ன அது வேற ஏதாவது கெஸ்? நார்மலாவே ஆடிட்டிங் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க மேம். கால்குலேட்டட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நான் கூட ஒரு கிளவுடுன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் என் பேர்ல, கரெக்டா? துர்கா கிளவுட் இண்டஸ்ட்ரீஸ் கிளவுட் ப்ரொவைடர்னு. நாளைக்கு எப்படி யார் சொல்லுவா? நீங்க எல்லா செக்யூரிட்டி பேராமீட்டர்ஸும் மீட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, ஹை அவைலபிலிட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி. நீங்க எத்தனை ரீஜன்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட டேட்டா சென்டர்? நான் வெறும் இந்தியாவில் மட்டும் டேட்டா சென்டர் வச்சுட்டு நான் கிளவுட் ப்ரொவைடர்னு சொன்னா நாளைக்கு இந்தியாவில் ஏதாவது ப்ராப்ளம்னா என்னால வந்து பேக்கப் எடுத்துக்க முடியாது மத்த ரீஜன்ல, கரெக்ட்டா? இது ஒரு எக்ஸாம்பிள். வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. எல்லாத்துக்கும் கிளியரா கேக்குதா? கேக்குதுமா? கேக்குதுங்களா? கேக்குதுமா? ஓகே. சோ நம்மளால வந்து என்ன நம்மளால இண்டிவிஜுவலா நம்மளால வந்து அதை அசஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, கிளவுட் ஆடிட் மூலயமா யார் யாரெல்லாம் வந்து இந்த ரியலா AWS வந்து இவங்க எல்லா
இந்த எல்லா மெட்ரிக்ஸ் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் மீட் பண்றாங்களா, செக்யூரிட்டி மீட் பண்ணி மெயினா செக்யூரிட்டி. ஏன்னா நம்மளுடைய டேட்டாவை கொண்டு போய் ஒருத்தவங்களை நம்பி ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு கிளவுட் ப்ரொவைடர்கிட்ட போய் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம். ஒரு மேபி நம்மளுடைய பேங்க் டேட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அது எவ்வளோ செக்யூரா இருக்கணுங்கிறது மேட்டர் இல்லை. யார் வேணாலும் வந்து போய் உள்ள டேட்டாவை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சில பெராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி கிளவுட் ஆடிட்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து எல்லாமே மீட் ஆகுது, இவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. கரெக்ட், அப்ரூவல் கொடுக்குறவங்க பிளஸ் நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் அது டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? மொத்தம் 4 ஆக்டர்ஸ் பார்த்துருக்கோம் கிளவுட்ல. கிளவுட் கன்சியூமர், கிளவுட் ப்ரொவைடர், கிளவுட் புரோக்கர், கிளவுட் ஆடிட்டர். ஸோ லாஸ்டா வந்து கிளவுட் கேரியர் வேணும். ஸோ எனி கெஸ் கேரியர்னா என்னது? கேரி பண்றது இல்லையா? எதை கேரி பண்ணும்? கிளவுடு பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணும். நெட்வொர்க் லேட்டன்சின்னு பேசணும். எல்லாத்துலயுமே நெட்வொர்க் வேணும். நெட்வொர்க்னா உங்களுடைய கேபிள்ஸ் அந்த ரியல்லா அந்த லைன்ஸ் எல்லாம் போகணும். ஒன்று அண்டர் கிரவுண்ட்லயோ இல்லை ஏதோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த கேபிள்ஸ் எல்லாம் லிட்ரலா இந்த லொகேஷனுக்கும் கனெக்ட் பண்றதுக்கு மேபி இவங்களே போட முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க ஒரு நிறைய பேர் இருக்காங்க அதை ப்ரொவைட் பண்றதுக்கு. ஈக்வினெக்ஸ், கோல்ட் அது மாதிரிலாம். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கேபிள்ஸ் கொடுங்க, கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து அதெல்லாம் இந்த லொகேஷனுக்கும் அந்த லொகேஷனுக்கும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இது கிளியர் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப முக்கியமான கான்செப்ட் போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளவுடினுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு. இப்போ நம்ம வெறும் கிளவுட் ஃபண்டமெண்டல்ஸ், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கோம். கிளவுட்ல என்னென்ன ஆக்டர்ஸ் இருக்காங்க, என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து எப்படி வந்து கிளவுடை கொடுக்க முடியும்? கிளவுட் ப்ரொவைடரா ஏடபிள்யூஎஸ்ஓ, மைக்ரோசாஃப்ட் அசூரோ, கூகுளோ நமக்கு எந்த ஃபார்ம்ல கொடுக்க போறாங்க? எல்லாமே கொடுக்க போறாங்களா, இல்ல அதுல பார்ஷியலா கொடுக்க போறாங்களா? அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு கன்சியூமரா நம்ம என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து 2 மாடல் இருக்கு. ஒன்று வந்து சர்வீஸ் மாடல். சர்வீஸ் மாடல்ங்கிறது ஹவு த கிளவுட் இஸ் டெலிவர்ட் டு யூ ஃபார் யூ டு யூஸ் இட். நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு எப்படி கொடுக்க போறீங்க? அப்ளிகேஷனா கொடுக்க போறீங்களா, இல்ல வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுக்குறீங்களா, இல்ல அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் போட்டு டேட்டா பேஸ்லாம் போட்டு மிடில் வேர்லாம் போட்டு கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி தான் 3 வேரியேஷன்ஸ். இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே 3 டைப்ஸ் தான் பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ எக்ஸ்போர்ட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். டேட்டா பேஸ் ஆஸ் எ சர்வீஸா கொடுக்குறாங்க, டிசாஸ்டர் ரெக்கவரி ஆஸ் எ சர்வீஸா கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றுத்தையும் சர்வீஸா கொடுக்குறாங்க. இப்போ பிசினஸ் இன்டெலிஜென்ஸே கூட சர்வீஸா கொடுக்குறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மட்டும் ஒரு சர்வீஸா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 தான். இதுல டீட்டெயிலா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்ங்கிறது என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பில்டிங் எடுத்தா எல்லாமே சேர்ந்தது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம். ஓகே. ஸோ பில்டிங்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா டேட்டா சென்டர். கரெக்டா? இப்போ நான் ஹைலைட் பண்றேன். ஒரு டேட்டா சென்டர், அதுல இருக்க பிசிக்கல் பில்டிங், அந்த கூலர், அதுக்குள்ள செக்யூரிட்டி எல்லாமே, ரவுட்டர் எல்லாம் வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சா போதுமா? அதுக்கு தேவையான ஃபயர்வால், செக்யூரிட்டி எல்லாம் போடணும் இல்லையா? ஸோ இதுவும் சேர்ந்து வந்துடுது. செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், இந்த கேபிள்ஸ் அதெல்லாம். அடுத்தது சர்வர், அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு சர்வர்ஸ். ஸோ விர்ச்சுவல் மெஷின்ஸ். ஸோ மெஷின் வேணும் இல்லையா? விர்ச்சுவல் மெஷின்ஸ் வேணும். அப்பதான் உங்களுடைய அப்ளிகேஷன் அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 இருக்கிறதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும்.
ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது ஆன் ப்ரெமிசஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் ஐடி ஆர்கிடெக்சர். எப்படி இருக்கும்? எல்லாமே ஆர்கனைசேஷனே மேனேஜ் பண்ணுவாங்க. கீழே பாட்டம்ல என்ன இருக்கு? நெட்வொர்க்கிங் இருக்கு, இந்த பிசிக்கல் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர், ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன் அத்தனையும் மொத்தமா உங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ்ல வச்சு நீங்களே எல்லாமே பார்த்துக்குங்க. உங்க டேட்டா சென்டர், நீங்க அதுக்கு தேவையான சர்வரை வந்து ப்ரொவிஷன் பண்ணி அதுல வேணுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு அதுக்கு செக்யூரிட்டி பேட்ச்சு, ஆன்டிவைரஸ், லைசன்ஸ், மிடில்வேர், அதுக்கு மேல ரன் டைம், ஜாவா ரன் டைமா இல்ல என்ன ரன் டைம் வேணுமோ அது, டேட்டா எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இது வந்து ட்ரெடிஷ்னலா இருந்துச்சு. கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ போர்ஷன் ஆஃப் இது மட்டும் நான் கொடுக்குறேன், மீதி நீங்க மேனேஜ் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு தான் ஒவ்வொரு மாடலா மாறுனுச்சு. ஃபர்ஸ்ட் இருக்க மாடல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன், அதாவது இந்த விர்ச்சுவல் மெஷின்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது வந்து, இதெல்லாம் யார் கொடுப்பா? இந்த கிரே கலர்ல இருக்கிறதெல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுவா? கிளவுட் ப்ரொவைடர், AWS அவங்க கொடுப்பாங்க. அப்ப மீதிலாம் எது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து விண்டோஸ் வேணுமா, லினக்ஸ் வேணுமா, இல்ல மேக் OS வேணுமா அப்படின்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் டிசைட் பண்ணணும். அதுக்கு மேல இருக்க மீதி எல்லா மிடில்வேர், ரன் டைம், டேட்டா எல்லாமே நான் தான் ஓனா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ்ல? என்ன நீங்க worry பண்ணிக்க வேணாம், என்ன கவலைப்பட வேணாம். நம்ம லாஸ்ட் டைம் பெனிஃபிட்ல பார்த்தோம். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் எதுல வரும்? ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா சென்டர் செட்டப் பண்ணி பிசிக்கலா உங்களுடைய நெட்வொர்க், கேபிள்ஸ் எல்லாம் போறதுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அதை பத்தி worry பண்ணிக்கவே தேவையில்லை. அது எல்லாமே கிளவுட் ப்ரொவைடர் கொடுக்க போறாங்க. கரெக்டா? இதுக்கு பேரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இதுல cloud service provider manages the infrastructure. என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? விர்ச்சுவல் மெஷின், ஹார்ட் டிஸ்க், எதுல ஸ்டோர் பண்றோம் இல்லையா, ஸ்டோரேஜ். நீங்க பேசலாம் மியூட்ல போறீங்களா? சாரி, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கேக்குது. யார் பேசலையோ நீங்க மியூட்ல இருங்க. ஸோ விர்ச்சுவல் மெஷின்ஸ், ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க், சர்வர், நெட்வொர்க், லோட் பேலன்சர் இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்ல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் எ கன்சியூமர் யாரா இருக்கலாம்? நம்ம இண்டிவிஜுவல் கன்சியூமரா இருக்கலாம், அந்த கன்சோல்ல போய் யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஆர்கனைசேஷனா இருக்கலாம். ஸோ நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி அதை மெயின்டைனும் பண்ணணும். 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் தான் அதை போய் ரினியூ பண்ணணும், நான் தான் லைசன்ஸை ஓன் பண்ணணும், நான் தான் செக்யூரிட்டி ரைட்டான ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே நம்மளே பார்த்துக்கணும். இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இப்படி போறதுக்கு எதுக்கு நம்ம என்ன அட்வான்டேஜ் யாராவது யோசிக்க முடியுதா? சரி, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. நமக்கு வெறும் டேட்டா சென்டர் செட்டப் பண்ண தேவையில்லை, ஹார்ட்வேர்லாம் வந்துருது. உங்களால கெஸ் பண்ண முடியுதா இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு? நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான ஓஎஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லினக்ஸ் ஓஎஸ் போட்டு ஃப்ரீயா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ அல்லது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்மளே போட்டுக்கலாம். அல்லது சில ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக சில ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கூட வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். ஸோ அது எக்ஸாக்டா அதே ஆன்சர் தான். உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகுது. இப்போ என்னால் வந்து நான் என்ன வேணுமோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ளவுட் ப்ரொவைடர் போயிட்டீங்கன்னா ஒரு ரெடிமேட் சொல்யூஷன் மாதிரி இல்லையா? அவன் சொல்லுவான் எனக்கிட்ட இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். பட் அதில் ஒரு லெவல் லிமிட் இருக்கு இல்லையா? நம்மளால எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி கணேஷ் சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம வேணுங்கிற மாதிரி அதில் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இதை வேற ஏதாவது அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, சில ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒரு மெடிக்கல்னா எனக்கு மெடிக்கல் டேட்டாவை என்னால் கிளவுடில் ஸ்டோர் பண்ண முடியாது, நான் தான் என்னுடைய ஓன் ஆன் ப்ரெமிஸில் என்னுடைய கண்ட்ரோலில் தான் நான் எல்லா டேட்டாவும் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மேண்டேட்ரி ஆர் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்டே அப்படி வந்துடும். ஸோ அவங்களால வந்து கிளவுடில் போய் ஸ்டோரே பண்ண முடியாது டேட்டாவை. அவங்களால டேட்டா பேஸ்லாம் கிளவுடில் வாங்குறதுக்கு பதிலாக இவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு
it's more flexible for them to control and manage their own data and own application services etc. ஓகேங்களா? ஒன்று ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்போ இதில் இன்னும் என்ன இதில் இன்னொரு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து யூ நீட் ஏ ரைட் ஸ்கில் செட் இருக்க பீப்புள் வேணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நெட்வொர்க் தெரிஞ்சவங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க, இது மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் கிளவுட் ப்ரொவைடரே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை இல்லை, நம்ம எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நான் ஒரு டெவலப்பர், எனக்கு ஜஸ்ட் ஜாவா கோட் எழுத தெரியும், எனக்கு HTML ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் டிசைன் பண்ண தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நெட்வொர்க் என்ன, நெட்வொர்க் செக்யூரிட்டி என்னன்னு தெரியாதுங்கிறவங்க வந்து இட்ஸ் நாட் எ ரைட் ஆப்ஷன். எனக்கு ஸ்கில் செட் இருக்கு, எனக்கு ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் மேண்டேட்டரியா இருக்குன்னா வேற வழியில போய் தான் ஆகணும். தட்ஸ் த ஒன்லி ஆப்ஷன் யூ ஹேவ். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியரா இருக்கா எல்லாருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்னா என்னன்னு? ஸோ இப்போ இந்த இதுல ஏதாவது ஒரு பிசிக்கல் சர்வர் டவுனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி பேசுவோம். டிசாஸ்டர் ரெக்கவரியோ இல்லை வேற ஏதாவது ஃபால்ட் டாலரண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்டில் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? நான் வந்து 2 டேட்டா சென்டர்ல டேட்டா வச்சுக்கணும், 2 டேட்டா சென்டர்ல இப்போ ஒரு டேட்டா சென்டர்ல இருக்க சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டேட்டா சென்டர்ல இருக்க சர்வர் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகணும் அப்படிங்கறலாம் என்னால ஸ்டில் மேனேஜ் பண்ண முடியுமா? Yes, ma'am. பண்ணலாம். ஏன் பண்ணலாம்? ஏன்னா பிசிக்கல் சர்வர்லாம் ஸ்டில் யார்கிட்ட இருக்கு? கிளவுட் ப்ரொவைடர்கிட்ட தான் இருக்கு. கரெக்டா? AWS தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண போறாங்க. டேட்டா சென்டரையே அவங்க தான் மெயின்டைன் பண்ண போறாங்க. கரெக்டா? ஸோ அதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுல இது வரைக்கும் ஏதாவது கொரிஸ் வந்திருக்கா? கொஸ்டின்ஸ், டவுட்? ஸோ இதில் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளவுட் ப்ரொவைடர்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். AWSல அமேசான் EC2 அதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் டே செஷனில் வந்து விர்ச்சுவல் மெஷின் லான்ச் பண்ணலையா, அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். நான் போய் எனக்கு எத்தனை சர்வர் வேணும், எத்தனை மெஷின் வேணும்னு சொல்கிறேன். ஸோ விர்ச்சுவல் மெஷினை வந்து நம்ம எதில் கீழே கொண்டு வரணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ அமேசான் EC2 வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த கன்சோல்ல போயிட்டு நான் EC2 அப்படின்னு கொடுக்குறேன் AWSல. இது வந்து என்னது? விர்ச்சுவல் சர்வர். ஸோ இந்த விர்ச்சுவல் சர்வர் வந்து நான் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் லான்ச் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் மெஷின்ஸ். ஸோ இது வந்து AWS ப்ரொவைட் பண்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேங்களா? அடுத்தது போலாமா? அடுத்த இதுல இருக்கிறது நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ்னா என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு, பிசிக்கல் சர்வர், டேட்டா சென்டர், நெட்வொர்க் இதெல்லாம் சொல்றோம். அதுனா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ்ல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன யோசிக்கிறோம்? எனக்கு வந்து டேட்டா சென்டர், நெட்வொர்க்கிங், சர்வர், ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து கிளவுடு கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் தட் எனக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வேணும், பிளஸ் டெவலப்பர் டூல்ஸு. டெவலப்பர் டூல்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னது? விண்டோஸ், லினக்ஸ். ஸோ கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு என்ன தலைவலி இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்க கிளவுடே கொடுக்கறனால அந்த வெர்ஷன், எந்த வெர்ஷன் இருக்கு, லைசன்ஸ், எதை பத்தி நமக்கு கவலைப்பட தேவையில்லை. அதனுடைய மெயின்டெனன்ஸும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அது இல்லாம இன்னொன்னு அடிஷ்னலா கொடுக்குறாங்க. என்னது? பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ நம்ம கோடு வந்து டெவலப்மெண்ட் பண்றோம், ஜாவா கோட் அடிக்கிறோம், எல்லா கோடும் எழுதுறோம், பைத்தான் கோட் எழுதுறோம்னு சொல்றோம். பட் அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், அதை வந்து ரன் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், ஒரு டூல் வேணும். கரெக்டா? ஸோ இது மாதிரி ஒரு அடிஷ்னலா நமக்கு ஒவ்வொருன்னா நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். அப்புறம் பிக் டேட்டானா பிக் டேட்டா ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு சில சர்வீஸ் வேணும். இது மாதிரி ஒவ்வொரு அடிஷ்னல் சர்வீஸையும் நீங்க வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுடைய அது நிறைய சர்வீஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒவ்வொரு சர்வீஸையும் நமக்கு வந்து
பிளாட்ஃபார்ம்லயே குடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கிளவுட் ப்ரொவைடரே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு கவலையே இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GitHub இருக்கு. நம்ம கோடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அங்கருந்து எனக்கு கோட எடுத்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகி கிளவுட்ல போய் என்னுடைய கோடு வந்து உட்காரணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பைப்லைன் வேணும் இல்லையா? GitHubல இருந்து கோட எடு, அங்கருந்து அந்த கோட எக்ஸிக்யூட் பண்ணு, ரன் பண்ணு, ஈவன் டெஸ்ட் கூட பண்ணலாம். டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா போய் எனக்கு கிளவுட்ல போய் ரன் ஆகணும். இது எல்லாத்தையும் நான் எண்ட் டு எண்ட் ஃப்ளோவ வந்து ஒரு டூல் வச்சு ஆட்டோமேட் பண்றதுக்கும் கிளவுட்ல வந்து சர்வீஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட். அவங்களே டேட்டாபேஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமா? இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் அத பேக்கப் எடுக்கணுமா? ஓகே எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு ஒரு தடவ பேக்கப் எடுக்கணுமா? எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. இல்ல நம்மளே என்ன பண்ணணும்? இல்லாட்டி நம்மளே மெயின்டெயின் பண்ணணும். ஒரு டேட்டா வந்து நான் எங்க பேக்கப் எடுக்கணும்? எவ்வளோ ஃப்ரீக்வென்சில எடுக்கணும்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவங்களால வந்து எல்லா சர்வீஸையும் உங்களுக்கு வந்து ஈஸியா ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஆன் டாப் ஆஃப் யுவர் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்பரேட்டிங் சிஸ்டமும், டெவலப்பர் டூல்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இது இல்லாம இன்னும் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் என்னன்னு. ஸோ இதெல்லாம் சேர்த்தே குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா என்னது? பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ்னா என்னது? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அப்படியே ஓஎஸும் போட்டு அதோட இன்னும் சில பேசிக் டூல்ஸும் போட்டு அந்த பிளாட்ஃபார்மையே கொடுக்குறோம். கரெக்ட். பிளாட்ஃபார்மே குடுக்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம்னா அப்படியே நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. வெறும் கோட மட்டும் தூக்கிட்டு போய் அதுல போட்டுறணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். AWSல வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். நிறைய சர்வீஸ் வந்து AWS நிறைய இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீசஸ் டேப் கிளிக் பண்ணனா உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கும் இதுல. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கம்ப்யூட்னு இருக்கு. கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ், டெவலப்பர் டூல்ஸ், கோட எப்படி கமிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வந்து டிப்ளாய் பண்ணணும். இது மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு டூல்ஸ் சர்வீஸ் கொடுப்பாங்க. கஸ்டமர் எனேபிள்மெண்ட், இப்போ வந்து வாய்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கஸ்டமர் எப்படி எனேபிள் பண்றது, பிளாக் செயினுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங்க்கு பாருங்க எவ்வளோ சர்வீஸ் இருக்கு. வாய்ஸை வந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்றது டெக்ஸ்டா, அதே மாதிரி வீடியோல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அதை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சர்வீஸ் இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்றது, நான் வந்து தமிழ்ல பேசுறது, இன்னைக்கு நான் தமிழ்ல செஷன் எடுத்துட்டு இருக்கேன் ஜூம்ல. ஆக்சுவலா ஜூம்ல வந்து ஒரு இது இருக்கு, சர்வீஸ் இருக்கு. என்னன்னா அது வந்து உங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி அது இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் டிரான்ஸ்கிரைப் பண்ணும். அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரைப் சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அமேசான் டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு சர்வீஸே இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேட்னு ஒன்று இருக்கு. சில பேர் வந்து சில ஸ்லாங், இப்போ நான் வந்து என்னுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறேன், நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசுறேன். ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கவங்களோ யூகேல இருக்கவங்களோ என்னுடைய வாய்ஸை வந்து கரெக்டாக ரெகனைஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய ப்ரொனன்சியேஷன் அக்சென்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை ரெகனைஸ் பண்ணி கரெக்டா அதை அனலைஸ் பண்றதுக்கும் ஒரு சர்வீஸ் இருக்கு. அதுதான் அமேசான் ரெகனைசேஷன். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு சர்வீஸா கொடுக்குறாங்க ஒரு கேட்டகரியில. ஓகேங்களா? இந்த கேட்டகரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸா இருக்கலாம், இல்ல பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸா இருக்கலாம், இல்ல இன்னொரு டைப் நம்ம பார்க்க போறோம், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஈஸி அப்படின்னு. ஓகேங்களா? ஆனா யாருமே தயவு செய்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல அது எக்கச்சக்கமா காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணலாம் ஈஸியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஜாவா ஆப் அப்படின்னு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் போய் சொல்லிக்கலாம், எனக்கு வந்து .NETல வேணுமா, டாக்கரா, கோ லாங்குவேஜா, ஜாவா லாங்குவேஜா, நோட் ஜேஎஸ்ஸா, பைத்தான், டாம்கேட். ஸோ என்ன ஃப்ளேவர்ல எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு என் கோடை மட்டும் எய்தர் ரிட்டன் இன் ஜாவா ஆர் பைத்தான், அந்த கோடை மட்டும் தூக்கி இது உள்ள போட்டேன்னா
மத்த மீதி பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லாமே அதே பார்த்துக்கும். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குடுத்துரும், விர்ச்சுவல் மெஷின்ஸ் குடுத்துரும், எப்படி லோட் பேலன்ஸ் ஆகணும், இந்த ஆட்டோ ஸ்கேலிங் பேசணும் இல்லையா? எவ்வளோ மேக்ஸிமம், மினிமம் குடுக்கணும், எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். அப்படியே பேக்ரவுண்ட்ல அத்தனையும் நடக்கும். நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல நான் ஒரு டெவலப்பர் எத பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஸோ அவ்வளோ ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாவான்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா, அது சொல்லும். ஜாவால என்ன வெர்ஷன்? ஜாவா 7ஆ, 8ஆ, என்ன லேட்டஸ்ட் இது? அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். ஸோ நம்ம கோட போய் இதில் அப்லோட் பண்ணிட்டா போச்சு. சோர்ஸ் கோடை வந்து ஒன்று இங்கேயே வச்சுக்கலாம், அமேசான்குள்ளேயோ இல்லை உங்கள் லோக்கல்லையோ வச்சு அந்த ஃபைலை சோர்ஸ் கோடை மட்டும் அப்படியே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனே கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஈஸி டு டூ இட் இன் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இதில் நான் ரன் பண்ணி எனக்கு கொஞ்சம் கிரெடிட்ஸ் இருக்கு, அதை வச்சு ரன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணலாம். இப்போ நான் வெறும் அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு ஜாவாங்கிற ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ணேன். இப்போ அதுவே என்ன கொடுக்குதுன்னு பாருங்க, 1 by 1. என்விரான்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்றோம்? ஜாவா ஆப். நான் என்ன வெர்ஷன் சொல்லிட்டேன். இப்போ அதுவே லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிடுச்சு, எலாஸ்டிக் லோட் பேலன்சர். அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். இல்லை நம்மளே பண்ணியிருந்தா என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு சர்வீஸா ஆட் பண்ணணும். லோட் பேலன்சர் ஒரு சர்வீஸா ஆட் பண்ணணும், விர்ச்சுவல் மிஷினை ஒரு சர்வீஸா ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் எக்ஸ்ட்ரா எனேபிள் பண்ணணும். ரைட்டா? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே வந்து அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, எல்லாமே அதுவே பார்த்துக்கணும். ஸோ இது வந்து வந்ததுக்கு அப்புறம் இது கிரியேட் ஆகி இதுக்கு ஒரு யூஆர்எல்லும் கிடைச்சிரும். இந்த வெப்சைட்னா அது வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா வெப்சைட் அட்ரஸும் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இப்போ பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ்ல வந்து டிஃபால்ட்டா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஆட் ஆகி தானே மேம் நமக்கு வந்து இதாகுது. ஸோ இது வந்து டபுள் பெனிஃபிட் அந்த மாதிரியா மேம்? டபுள் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றதை விட காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். பட் நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு டெவலப்பரா இருக்கேன், எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது செலக்ட் பண்ணணும்னு தெரியல, நம்ம பேசின அந்த ஆட்டோ ஸ்கேலிங், டிசாஸ்டர் ரெக்கவரி, லோட் பேலன்சிங், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிளவுட்ல இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நீயே பார்த்துக்கோங்க, கிளவுட் ப்ரொவைடரே எனக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அதுக்கே போயிடலாம். ஏன்னா எனக்கு கோடு மட்டும் அடிக்க தெரியும். என்னால் கோடை வந்து ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன என்விரான்மெண்ட் வேணும், என்ன டூல்ஸ் வேணும், என்ன மாதிரி ஹோஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் போயிடும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸில் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து டெவலப்பர் வந்து குயிக்காக, ஏன்னா இப்போ நம்ம அஜிலிட்டின்னு பேசணும், அஜைல் மெத்தடாலஜி, மார்க்கெட்டில் குயிக்காக நம்ம கோடெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்கு போகணும், லைவுக்கு அப்படின்னா இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை எப்பயுமே ஒரு டெவலப்பரை நம்ம எம்பவர் பண்ணணும், அவங்களை எனேபிள் பண்ணணும், பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு வி ஷுட் ப்ரொவைட் தம் த ரைட் டூல்ஸ். அதே மாதிரி ஆஸ் ஏ டெவலப்பர் நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. இல்லாட்டி என் டைம் எல்லாம் அதிலே வேஸ்ட் ஆகிடும். நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், இது ஃபெயில் ஆகிடுச்சு, இதை எப்படி நான் அப் பண்ணணும், இதை எப்படி ரன் பண்ணணுங்கிற கவலையே இல்லாமல் நான் வெறும் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் யூஸ் கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கோடை டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணிடுவேன். அப்போ அதை யாரும் மேம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யாருக்கு வந்து அது நீடடா இருக்கும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் நம்ம முன்னாடி பேசின மாதிரி ரெகுலேட்டரி மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட், அவங்களால அவங்க டேட்டா பேஸ் எல்லாமே அவங்க தான் ஓனா வச்சுக்க முடியும். ப்ளஸ் அவங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். கான்ஃபிடென்ஷியலா அவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், இது மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்க ரெக்குயர்மெண்ட்டே அப்படிதான் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும். அவங்களால போய் கான்ஃபிகரேஷனை மாத்திக்க முடியும். பிசிக்கல் சர்வரே எனக்கு இது மாதிரி தான் வேணும்னு அவங்க டிசைன் பண்ணிக்க முடியும். எனக்கு லினக்ஸ் சர்வர் தான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுங்களேன். இது யாரு மெயினா யூஸ் பண்றாங்க? இன்ஃப்ரா பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க, ஜஸ்ட் எனக்கு அந்த ஒரு இது மட்டும் பண்ணணும், கோடிங் மட்டும் பண்ணணும், எனக்கு அதை பத்தி ஒரியே இல்ல, எவ்வளவு கேப்பபிலிட்டி அப்படின்றது அண்டர்ஸ்டுட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுங்களேன் மேம். யார் அது மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னு? தேவி, யார் அது யூஸ் பண்றாங்க அப்படி சொல்றதை விட இப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து லினக்ஸ்ல யூஸ் ஆகும், ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து விண்டோஸ்ல ஒர்க் ஆகும், ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆப்பிள் iOSல ஒர்க் ஆகும்.
ஓகே. அப்ப எந்த அப்ளிகேஷனை நான் இப்ப ஆனா எனக்கு தெரியும், எனக்கு வந்து ஒரு 100ல இருந்து ஒரு 200 மிஷின் எப்பயுமே தேவைப்படும். திடீர்னு தேவைப்பட்டா 200ல இருந்து 500 மிஷினா கூட தேவைப்படும். ஆனா எந்த மிஷின்ல எப்ப வந்து எனக்கு எந்த ஓஎஸ் நான் போட்டு பண்ணணும்னு எனக்கு தேவை கிடையாது. பட் இந்த எல்லா ஓஎஸ்க்கும் என்கிட்ட ஏற்கனவே லைசன்ஸும் இருக்கு. ஓகே. லைசன்ஸ் நான் ஏற்கனவே என் கம்பெனில நான் வாங்கி வச்சுட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு இந்த ஓஎஸ்க்குலாம் நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன்னா, அப்ப நான் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ங்கிறத வாங்கும்போது அவன் அந்த ஓஎஸ் உடைய லைசன்ஸ் காஸ்ட்டையும் சேர்த்து தான் அதுல வச்சிருப்பான். பட் இதே நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்னு போகும்போது ஓஎஸ் உடைய காஸ்ட் எல்லாம் நீங்க தனி. ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்க கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்களுடைய கம்பெனிங்கிறதால நீங்க வந்து தேவையே இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு இல்லை ஓஎஸ், எனக்கு ஓஎஸ் காசுலாம் எனக்கு தேவையில்லைங்க, ஏற்கனவே என்கிட்ட இருக்குங்கன்னு நீ மைண்ட்ல இருக்கன்னா, அப்போ ஒய் நீட் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் தட். ஓகே. அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ அவங்களால கம்பெனிஸ் பேரை சொல்ல முடியாது. ஓகே. இப்போ என்னாலேயே என் கம்பெனி பேரை சொல்லி நாங்க எதை யூஸ் பண்றோம்னு என்ன சொல்ல முடியாது, அது செக்யூரிட்டி இஷ்யூ ஆயிடும். ஓகே. பட் யூஸ் கேஸ்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். துணியை வந்து டைரக்டா வாங்கி நம்மளா தைச்சுக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது வந்துட்டு ரெடிமேடா வாங்குறது ரெண்டாவது, அது வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். மூணாவது வந்துட்டு அந்த ரெடிமேடு சட்டையிலேயே டிஷர்ட்ல நம்ம வந்து பூ போட்ட மாதிரி பூனை படம் போட்ட மாதிரி வேணும்னு இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டா கேட்டு வாங்கினால அது வந்து சாஃப்ட்வேர். ஓகே ஓகே. அந்த மாதிரி தான் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். சூப்பர் சூப்பர் ஜி, நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு நீட் இருக்கும். இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஆல்ரெடி உங்க மிடில் வேர் அப்ளிகேஷன்லாம் ஆல்ரெடி நீங்க நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு 10 இயர்ஸ் எஃபர்ட் போட்டு டெவலப் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்ளிகேஷன் இருக்கு, மிடில் வேர்லாம் நான் செட் பண்ணிட்டேன், எம்கியூ போட்டு எனக்கு எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது வெறும் டேட்டா சென்டர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிக்க போறேன், என்னுடைய பிசிக்கல் சர்வரை நான் ஹோஸ்ட் பண்ண போறது. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் அதிகமாக வரும். மேஜரா ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் இருந்தா வேற ஆப்ஷனே இல்லை, நீங்க இது மாதிரி பிக்கப் பண்ணி தான் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட். ஓகே ஜி, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் 6 மினிட்ஸ் லேட்டாவே ஆயிடுச்சு. ஸோ இது ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் கவர் பண்ணிட்டு வில் கண்டினியூ வித் திஸ். ஓகே ஜி. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பிரைவேட் கிளவுட் இதெல்லாம் பார்ப்போம், டைப் ஆஃப் கிளவுட்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான செஷன். நெக்ஸ்ட் எல்லாரும் வருவாங்கல்ல ஜி? தீபாவளி வருவாங்க. இல்ல தீபாவளி சண்டே நல்ல லீவ் போட்டுருவீங்களா மக்களே? வருவாங்க. தீபாவளி சனிங்க தீபாவளினா கூட பரவாயில்ல. ஓகே. அப்போ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்ல நம்ம இம்பார்ட்டன்ட்டான டாபிக்லாம் கவர் பண்ண போறோம். அது சூப்பர் சூப்பர், வெரி குட். தேங்க் யூ துர்காஜி, and thanks everybody. Session went very well. Thank you all. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.